நிகழ்வுகள். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்து. பைக்கில் வந்தவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டு பலி. முதலமைச்சரின் அனுமதி பெற்று செப்டம்பர் மாதம் தாவரவியல் பூங்கா திறக்கப்படும். ஆய்வு செய்த பின்னர் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு. டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக புதுச்சேரி நபரிடம் 9 லட்சம் மோசடி. விசாகப்பட்டினம் ஈஸ்டர் இண்ட் பேங்க் முன்னாள் ஊழியர் கைது. 20ஆம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருள் கண்காட்சி தொடங்கியது. 2500 ஆண்டுகள் பழமையான அரிய வகை நாணயங்கள் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் முதலமைச்சரின் அனுமதியை பெற்று செப்டம்பர் மாதம் புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா திறக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேட்டி. இந்த நிலையில் பல்வேறு வசதிகளுடன் புதிய தோற்றத்துடன் சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று தாவரவியல் பூங்காவில் நிறைவுற்ற பணிகளை பார்வையிட்டனர். அப்பொழுது பூங்காவில் பேட்டரியில் இயங்கும் புதிய சிறுவர் ரயிலை பார்வையிட்டு அதனை இயக்கி பார்த்தனர். அப்பொழுது சிறுவர் ரயில் செல்லும் தண்டவாளத்தை சீரமைப்பது, ரயிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்குவது குறித்து அதிகாரிகளிடமும் ஊழியர்களிடம் தெரிவித்தார். இதற்காக புதிய வண்ண ரயில் பெட்டிகள் வந்துள்ளது. பேட்டரியில் இயங்கும் ரயில் சவாரி விரைவில் இயங்கப்படும். மேலும் பார்வையாளர்கள் பூங்காவை சுற்றி பார்க்கும் வகையில் 4 மின்சார வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக அவை இயக்கப்படாமல் உள்ளதால் பழுதடைந்தது. அதனை மீண்டும் பழுது நீக்கி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அனுப்பிவிடப்பட்டுள்ளது. விரைவில் அவையும் பயனாளிகளின் வசதிக்கு இயக்கப்பட உள்ளது. தாவரவியல் பூங்கா முழுவதும் பேட்டரி வண்டியில் சென்று சுற்றி பார்த்து ஆய்வு செய்து அவர் விரைவில் பராமரிப்பு பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புனரமைப்பு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாகவும் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதாகவும் இந்த தாவரவியல் பூங்காவை திறக்க முதலமைச்சருடன் கலந்து பேசி செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பேட்டரி வண்டிகள் பழுதடைந்து உள்ளதால் 3 வருட வாரண்டி உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதை பழுது நீக்கி தருவதாக உறுதியளித்து உள்ளார். மேலும் பேட்டரி வண்டிகள் பழுதடைந்து உள்ளதால் 3 வருட வாரண்டி உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதை பழுது நீக்கி தருவதாக உறுதியளித்து உள்ளார். மேலும் புதியதாக வாங்கப்பட்டுள்ள பேட்டரி ரயில் இயக்க சென்னை ஐஐடி வல்லுநரின் சான்றிதழ் அந்த நிறுவனம் வழங்கிய பின்னரே சிறுவர் பொழுதுபோக்கு ரயில் இயக்கப்படும் என்றார். மேலும் பெரியவர்களுக்கு ₹10, சிறியவர்களுக்கு ₹5, 2.5 அடி உயரம் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு இலவசம். பள்ளி மாணவர்களுக்கு 50% கட்டணம் தள்ளுபடி வழங்கி நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவித்தார். டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக புதுச்சேரி நபரிடம் ₹9.69 லட்சம் பறித்து மோசடியில் ஈடுபட்ட விசாகப்பட்டினம் ஈஸ்டர் இண்ட் பேங்க் முன்னாள் ஊழியர் கைது. டிபிஎஸ் வங்கி மேலாளர் உள்ளிட்டோர் போலீசார் வலைவீச்சு. கடந்த ஜனவரி மாதம் புதுவை சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணைய வழி மோசடிக்காரர்கள் உங்களுடைய ஆதார், செல்போன் எண்ணை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. எனவே உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்படுவீர்கள். வீட்டை விட்டு எங்கேயும் செல்ல முடியாது. அதிலிருந்து விடுவிக்க உங்கள் வங்கி கணக்கில் இருக்கின்ற பணம் அனைத்தையும் நான் சொல்லுகின்ற வங்கி கணக்குக்கு மாற்றுங்கள். இல்லை என்றால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து விடுவேன் என்று மிரட்டினார். இதனால் மிரண்டு போன புதுச்சேரியை சேர்ந்த நபர் தனது வங்கி கணக்கில் இருந்த ₹9.69 லட்சத்தை இணைய வழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பெயரில் விசாரணை நடத்தினர். மேலும் சைபர் கிரைம் டூல்ஸ் மூலம் புகார்தாரர் அனுப்பிய பணம் ஹைதராபாத் டிபிஎஸ் வங்கி மேலாளர் ஹர்திக் அறிவுறுத்தலின்படி விசாகப்பட்டினம் சந்திரபாளையம் பகுதியில் வசித்து வரும் பொந்து சங்கர ராவ் கணக்கில் ₹9.5 லட்ச காசோலை மூலம் வரவு வைக்கப்பட்டு
பின்னர் அந்த பணத்தை சங்கரராவ் எடுத்து ஹர்திக்கிடம் ஒப்படைத்தது தெரிய வந்தது. மேற்படி பொந்து சங்கரராவ் இண்ட் பேங்க் முன்னாள் ஊழியர் ஆவார். தற்போது விசாகப்பட்டினம் ரேபி பேவில் பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அவர் தெலுங்கானாவில் உள்ள கண்ணூர் மாவட்டத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து எஸ்பி பாஸ்கர் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் அருண்குமார், காவலர்கள் பாலாஜி, வைத்தியநாதன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் கொண்ட தனிப்படை மேற்கண்ட குற்றவாளியை கைது செய்து அவரிடமிருந்து 9.5 லட்சம் பணத்தை, செல்போன் மற்றும் பேங்க் செக் புக் ஆகியவனை பறிமுதல் செய்தது. அதன் பின்னர் மேற்படி நபர் நேற்று தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் புதுச்சேரி நபருக்கு ராஜஸ்தானில் இருந்து ஒரு சைபர் கிரைம் மோசடி கும்பல் மிரட்டல் விடுத்திருப்பது தெரிய வந்தது. இதனால் அந்த கும்பலுக்கு வங்கி மேலாளர் ஹர்திக்கையும் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த கார் பைக் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து. பைக்கில் வந்தவர் பாலத்தில் இருந்து ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். சிசிடிவி வெளியாகியது. தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி உடலை மீட்டனர். புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி பைக்கும், கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு கார் ஒன்றும் வேகமாக வந்தது. நோனாங்குப்பம் ஆற்று பாலத்தின் அருகே வேகமாக வந்த கார் வேகமாக வந்த பைக்கின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பைக்கில் பயணித்த நபர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்து காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தினார்கள். இருப்பினும் காரில் பயணித்த பெண் ஒருவர் படுகாயம் அடைந்தார். ஆற்றில் வீசப்பட்ட ஆண் நபரை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து படகு மூலம் தேடினார்கள். அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு இறந்த நிலையில் ஆண் நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தாறுமாறாக காரை இயக்கிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கார் பைக் நேருக்கு நேர் மோதும் சிசிடிவி வெளியாகி பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநில உழவர்கரை நகராட்சி பெரிய காலாப்பட்டு பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றியுள்ள கிராம மக்கள் அம்மனை தரிசித்து வருகை புரிந்தனர். விழாவின் சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள் நலன் கருதி பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கட்டானா பிரீமியர் மாஸ்டர்ஸ் லீக் இரட்டையர் இறகுபந்து போட்டி 2025 புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுவை 5 ஸ்டார் இறகுபந்து மன்றமும் பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் இணைந்து 50, 55, 60, 65, 70 வயது நிரம்பியோர் மற்றும் 130 வயது நிரம்பிய கலப்பு இரட்டையர்களுக்கான அணி இறகுபந்து போட்டிகளை மூலகுளம் சக்தி நகரில் உள்ள டான் இறகுபந்து பயிற்சி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 23, 24 ஆகிய தேதிகளில் நடத்தியது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, நெய்வேலி, ஈரோடு, பெங்களூர், கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல நகரத்தை சேர்ந்த தலா 7 வீரர்கள் கொண்ட 8 அணிகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டனர். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பங்கு பெற்ற பல மூத்த வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக 79 வயது நிரம்பிய சர்வதேச வீரராகிய சென்னையை சேர்ந்த ராமலிங்கம் 70 வயது நிரம்பியோருக்கான இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும், அணிகளுக்கிடையே நடந்த போட்டியில் 2ஆம் இடத்தையும் பிடித்து 7 ஸ்டார் அணியில் முக்கிய வீரராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற சென்னையை சேர்ந்த தமிழ்நாடு பால்கான்ஸ் அணிக்கு பரிசு தொகை ரூபாய் 21,000 அணிக்கு 7 பேருக்கு தலா 7,000 மதிப்புள்ள கட்டான இறகுபந்து ராக்கெட்டும் கோப்பையும்
இரண்டாம் இடம் பிடித்த 7 ஸ்டார் அணிக்கு ரூபாய் 14,000 ரூபாயும், அணிக்கு 7 பேருக்கு தலா ரூபாய் 2,500 மதிப்புள்ள கட்டானா கிட் பேக் மற்றும் கோப்பையும், மூன்றாம் இடம் பிடித்த ஈரோடு 7 புல்லட்ஸ் மற்றும் சென்னை சாம்பியன் ஆகிய இரு அணிகளுக்கும் தலா ரூபாய் 7,000ம், அணிக்கு 7 பேருக்கு கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது திரளான பார்வையாளர்கள் மற்றும் இறகுப்பந்து ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தாளர்களாக புதுவை முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், 5 ஸ்டார் நிர்வாக இயக்குனர் கலியமூர்த்தி, மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வெற்றியாளர்களை வாழ்த்தினர். இறுதியில் இந்த போட்டியை ஏற்பாடு செய்த பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகியும் இப்போட்டியின் அமைப்பாளருமான ஜீவானந்தம் இப்போட்டி சிறப்பாக நடக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்துள்ளதாக தொழிலதிபர் ஜார்ஜ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வருகை தந்த சமூக சேவகரும் மற்றும் தொழில் அதிபருமான ஜார்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரியை சிங்கப்பூரை போல மாற்றி அமைக்க முடியும், அதற்காக தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று கூறினார். மேலும் அவர் இந்த மாநிலத்தில் அனைத்து வளங்களும் உண்டு, நாம் கண்டிப்பாக நம் கனவினை நிறைவேற்றுவோம் என்று கூறினார். புதுச்சேரி மின்துறை தனியார் மயம் ஆக்கப்படுவதாக வந்த செய்தியை தொடர்ந்து இன்று தலைமை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மின்துறை தனியார் மையம் ஆக்கப்பட்டு பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இதனை அறிந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் லோகு ஐயப்பன், அழகர், பகீர், சுவாமிநாதன் உள்ளிட்ட மற்றும் பல பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் தோழர்களும் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது மின்துறை தலைமை பொறியாளர் அவர்கள், இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, மேலும் இது பற்றி அமைச்சர் மற்றும் தலைமை செயலாளர் துறை செயலாளர்களுக்கு தான் தெரியும், இது பற்றி எங்களுக்கு நீங்கள் செய்தித்தாளில் படித்தது போலதான் நாங்களும் செய்தித்தாளில் படித்தோம் என பதில் அளித்தார். மக்களுக்கு விரோதமான செயலில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 20 ஆண்டு பழமையான நாணயங்கள் மற்றும் பழப்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள், செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் 1911 இணைந்து நடத்தும் 20ஆம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகா சபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககாலம் மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் பல்லவர் கால நாணயங்கள், விஜயநகர பேரரசு, செஞ்சி மதுரை நாயக்கர் மன்னரின் காசுகள், ஆற்காடு நவாப்புகள், திப்பு சுல்தான், மைசூர் உடையார், ஹைதராபாத் நிசாம், திருவாங்கூர், புதுக்கோட்டை மராட்டியர் கால நாணயங்கள், இந்திய சமஸ்தான அரசால் வெளியிடப்பட்ட காசுகள், இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கில இந்திய பேரரசுகள் வெளியிட்ட அரிய நாணயங்கள், ஓலை சுவடிகள், செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள், பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார்.
புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் பரிவார தேவதை ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு மின் அலங்காரத்துடன் அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ராஜ கணபதியை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கணேஷ் நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் ஐயனார் கோவில் மேடு பகுதி, குருசுகுப்பம் பகுதி, வாழைக்குளம் பிள்ளையார் கோவில் வீதி, லோட்டஸ் ஹோட்டல் அருகே முருகேசன் கிராமிய தோட்ட பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா உள்ளிட்ட பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை சிறப்பு பூஜையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நேரு MLA கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். மேலும் விழாவில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் மற்றும் போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்களும் அப்பகுதியை சேர்ந்த வியாபாரிகளும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு சந்தை தோப்பு பகுதியில் JCM ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுவை மாநில திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள வெற்றி விநாயகர் ஆலயத்தில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஏற்பாட்டின்படி காலை முதல் வெற்றி விநாயகருக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நேற்று மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மதகடிப்பட்டு சந்தைத்தோப்பு பகுதியில் இருந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீத்தால் குப்பம் திருமண மண்டபத்தில் தொகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவினை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அவரது சகோதரன் ரீகன் ஜான்குமார் மற்றும் திருபுவனை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாலும் பங்கேற்றனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.